கோட்ல வந்து அந்த ஸ்டார்டிங் ஃப்ளைட் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்க்கு வந்து லாட் ஆஃப் எஃபர்ட் ஹஸ் பீன் புட் இன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட்ல போட்டோம்னா அவுட் வந்து அதை இன்னைக்கு எடுத்துடலாம், டவுன்லோட் பண்ணிடலாம் 2 நிமிஷத்துல. இந்த மாதிரி ஏஐ வந்து லைஃப்குள்ள வருது எப்படி பாக்குறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்? கண்டிப்பாக அது நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுல்ல. இது வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அது நம்ம என்ன தான் நம்ம பேசினாலும் இது தப்பு, இது சரியில்லை அப்படின்னா நான் கொஞ்ச நாள் நம்மளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம். ஸோ இதுக்கு எடுத்தாலுமே வந்து இப்போது அந்த சாட் ஜிபிடியில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறது எப்படி அதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒன்று போட்டு அது ஸ்கிரிப்டாக கொடுக்குது. இந்த ஐடியாவுக்கு வந்து வச்சு கொடுத்துரு அது மாதிரி ஒன்று கொடுக்குது. பிகாஸ் அது ஸோ அது வந்துகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து அது நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. பட் ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ஹியூமன் டச் மாதிரி இருக்காதுன்னு தோணுது. இந்த ஒரிஜினல் ஹியூமன் டச். இப்போ நாங்கள் இப்போது ஏஐ வச்சு தான் வந்து நாங்கள் வந்து இப்போ பௌத்தாவோட வாய்ஸை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணோம். நாங்கள் கோட்டில் ஒரு ட்ரிபியூட்டாக பாட்டுக்கு. இப்போ வாசு அங்கிளுடைய வாய்ஸை வந்து வேட்டையனில் பண்ணாங்க. அது ஒரு மெமரி தான். அதை ரெகுலராக பண்ண முடியாது, ரெகுலராக பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட வாய்ஸ்லாம் வந்து ரொம்ப பொக்கிஷமான ஒரு வாய்ஸ். அது வந்து அப்படியே அது வந்து நம்ம பொக்கிஷமாக வச்சுக்கணும். அது நம்ம அடிக்கடி திரும்ப திரும்ப வந்து அது பண்ணக்கூடாதுங்கிறது வந்து என்னுடைய. ஆனால் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லைல்ல. அது இப்போது அது எப்படி சொல்கிறது, ஐம் ஷுவர் இப்போ வந்து சரண் வில் நாட் அலோவ் பாலு அங்கிள்ஸ் வாய்ஸ் டு பி ரீக்ரியேட்டட் அகெயின் ஆன் ஏஐன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் வந்து அதை வந்து ஒரு பயங்கர பொக்கிஷமாக அது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இஸ் லுக்கிங் அட் இட். ஸோ பட் ஆனால் வந்து இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் எப்படி அது வந்து இன்டர்நெட்டில் வந்து எவ்ரிபடி ஆர் டூயிங் எவ்ரிபடிஸ் வாய்ஸ். இந்த சாங் எடுத்து மோடிஜியோட வாய்ஸ்ல வந்து அவ்வளோ ஹிட் ஆயிருக்கு. பிஎம்மோட வாய்ஸே வந்து பண்ணுறாங்க நிறைய. இட் கீப்ஸ் ஆன் கோயிங் நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து திஸ் லைக் லாட் ஆஃப் வீடியோஸ் கமிங்ல. இப்போ வந்து இப்போ ரஜினி சார் வந்து ஹாலிவுட்டில் இருந்தாருன்னா எப்படி இருப்பாங்க, இப்போ அஜித் சார் ஹாலிவுட் படங்களில் நடித்தாருன்னா எப்படி இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ரியலிஸ்டிக்காக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னும் ஃபியூச்சரில். அண்ட் இதெல்லாம் சேஞ்ச் ஆகுறதுக்கு ஃபியூ இயர்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகும். இன்னும் வந்துக்கிட்டாமா நெக்ஸ்ட் இயர் எண்டில் வந்து இது இன்னும் வேற மாதிரி டெர்மினேட்டர் படம் மாதிரி ஆகிட போதும் சொல்லி பயமாக இருக்குது. இல்லை அது போயிட்டு தான் இருக்கான். சொன்ன மாதிரி அது ஒன்றும் பண்ண முடியாது தான், யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அதை வந்து அந்த யூசேஜ் தான் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் விஷயமே, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ 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 என் பசங்க படிக்கிற யூனிவர்சிட்டிலாம் வந்து சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணலான்ட்டாங்க. இத்தனைக்கும் ஐடி ஸ்டூடெண்ட்டு அந்த ஐடியோட ஃபார்முலாலேருந்து அதில் போட்டால் அதவே எல்லாமே அவங்களுடைய ஆன்லைனில் உட்காந்து எக்ஸாம்ஸுக்கே ஓப்பன் புக் மாதிரி அவங்க உட்காந்து சாட் ஜிபிடிலாம் ஆன்சரே போடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். இன்னும் என்ன ஆக போகுதுங்கிறது தெரியாது. இதுவே நம்ம நடக்கும்னு எதிர்பார்க்கல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா இன்னும் 2-3 வருஷத்தில் வேற என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரியல. ட்ரூனா. தேங்க்யூ ஃபார் கமிங். Thank you so much for having me. குவிக் என்ன சொல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி. தேங்க்யூ வெரி மச். ஸோ அதாண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. பட் அதுக்குள்ளே யூ ஹவ் ஸ்பெண்ட் ஸோ மச் டைம். ஐ ரியலி வாண்டட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் மோர் செக்மெண்ட்ஸ். பட் ஆனால் No, I totally get it. வந்து நீ நோட் எக்ஸ்பிளைன் of course. கண்டிப்பா I totally get it. Next time உங்களோட சீசன் 2க்கு கண்டிப்பா கூப்பிடுங்க. கண்டிப்பா அதுல இன்னும் நிறைய பேச இன்னும் பெருசா இன்னும் பயங்கரமா பண்ணுவோம். But thank you so much na. Thank you so much for being here. This is Wonder Diamonds gift hamper. Oh, thank you for being here, and it has a diamond actually inside. Wow. Yeah. Thank you so much na. Thank you so much for coming. I hope we'll meet again. கண்டிப்பாக on camera. கண்டிப்பா off camera எப்படியும் பாத்துறோம். But on camera. Thank you so much. Thank you so much. Thank you. Yeah.